ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நான் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஊரில் நிற்கிறேன். தம்புத்திகம என்ற ஊரில் நிற்கிறேன். அது முக்கியமாக நிறைய மக்கள் இப்போ யூடியூப் தளத்திலேயா இருக்கட்டும் மற்றும் அந்த கூகுள்லேயா சர்ச் பண்ணி அங்கே என்ன மாதிரி இருக்குது, அவருடைய இடம் என்ன மாதிரி இருக்குது, அவர் எங்கே இருக்குது, அவருடைய வீடு எங்கே என்று சொல்லி நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கு முக்கியமாக நிற்கிற இடம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் நிற்கிறேன். இதில் வந்து பாருங்கள், இதில் ஒரு பேனர் வந்து கட்டிக்கிறாருங்க. அதாவது அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து படித்த பள்ளிக்கூடம் தென்புத்தேகம மகா வித்தியாலயத்துக்கு முன்னால் நிற்கிறேன். அதுக்கு முன்னால் அவருக்கு மிஸ் பண்ணி இந்த பேனர் அடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிக்கூடத்தையும் காட்டுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பாடசாலை தான், இந்த மேல பேர் எல்லாம் போட்டிருக்கு பாருங்க. இதான் போட்டிருக்கு தம்புத்தேகம மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை என்று சொல்லி போட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடசாலையும் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி வந்தேன். அது மட்டும் இல்லாமல் தென்புத்தேகம இந்த நகர பகுதி வந்து எப்படி இருக்குது என்றதை வந்து நான் இந்த உங்களை வீடியோ பதிவில் வந்து தரப்போகிறேன். மற்றும் நான் வீட்டுக்கு போவேனான்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஆனாலும் அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் நான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தென்புத்தேகம நகரப்பகுதி வந்து எப்படி இருக்க போகுது என்று சொல்லி இந்த காணொலி வாயிலாக தரப்போகிறேன். யாராவது எங்கள் சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மது விலாக்ஸ்லேருந்து வரோம். நீங்கள் இந்த ஊரா? ஸ்கூல் தமிழ் சென்ட்ரல் காலேஜ். ஓகே ஓகே ஓகே. இங்கே நீங்கள் படித்தார் என்ன? அனுரகுமார திசாநாயக்கர். அவருடைய ஹோம் எங்கே இருக்குது? ஹோம் வீடு ஹவுஸ் இது ஹவுஸ் மிரசிய நல்லச்சி. எவ்வளோ how much கிலோமீட்டர்? நோ மிரசியா இங்கே இல்லை. நேர் ரோடு நல்லச்சி. சொல்லுங்க. How do you feel? අනුකුමාර මේ ස්කෝලේ තමයි මුලින්ම ස්කෝලේ ආරම්භ කරන මේ ඉගෙන ගත්තේ. අධ්‍යාපන පැත්තෙන් බලපුවම එයා තමයි පළවෙනිම කැම්පස් ගියේ මැක්ස් වලින්. එයාගේ පල්ලෑ පන්දේ තමයි මමත් හිටියේ. ඉතින් හොඳින් මේක ස්කෝලේ ඉගෙන ගත්ත හොඳ මේ දක්ෂ මේ ශික්ෂෙක් අද ජනාධිපතිලා ඉන්නේ. Okay. අපේ ගමේ තමුත්තේගම ස්කෝලේ එන ආඩම්බරයි. Okay. මං චාමන් තලාව. ගාමට තලා ප්‍රාසබ ගාමට ශ්‍යාමන්. Okay. Okay, thanks. Okay. නාම රාජපක්ෂ ඒත් ප්‍රෙසිඩන්ට් තමුත්තේගම. Okay. Thanks. ஓகே, இந்த பகுதி இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்புத்தேகம நகர பகுதிக்கு நிற்கிறேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தம்புத்தேகம மகா வித்தியாலயத்துக்கு அருகிலே இருக்கின்ற இந்த நகர பகுதி. இந்த பகுதிகளாலையும் ஜனாதிபதி உளவின இடங்களாக இருக்கட்டும், பாடசாலைக்கு நடந்து போன இடங்களாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக இதில் வர ஒழுங்கையில் இந்த வலது பக்கமாக ஒரு ஒழுங்கை இருக்குது. அந்த ஒழுங்கைக்கு அந்த பள்ளிக்கூடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் நகர்பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நகர்பகுதியாக தான் இருக்குது. பாருங்கள், எல்லா விதமான கடைகளும் எல்லாமே இருக்குது. இந்த இடங்கள் எல்லாமே வந்து எங்களுடைய ஜனாதிபதி உளவின திரிந்த துள்ளி விளையாடின இடங்களாகவும் இருக்கலாம் என்றது என்னுடைய கருத்து. இந்த நகர்பகுதியும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டலாம் என்று சொல்லித்தான் இந்த பதிவு. பாருங்கள், நகர பகுதிக்குள்ள இப்போ நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தம்புத்தேகம பிரதேச வைத்தியசாலை. பாருங்கள், இது வெளிப்புறம் வைத்தியசாலையினுடைய வெளிப்புறம். பாருங்கள், அதிகமாக சகோதர மொழி பேசுகின்ற அதிகமாக வாழ்கின்ற இடம். முற்றுமுழுதாகவே சிங்கள மொழி சகோதர மொழி பேசுகிற ஆக்கள்லாம் இங்கே அதிகமாக இருக்கணும்.
இந்த இடமெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டேனே, நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. இது பாருங்க, சிங்கர் நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது. பஜாஜ் பெட்ரோல் சைட். ஓகே, இப்படி போ. நிறைய கடைகள் இருக்கு, என்ன பெரிய பெரிய கட்டுறங்களாம் இருக்கு இங்கே. ஓகே, இங்கே இருக்கு பஸ் ஸ்டாண்ட். தம்புத்தேமா இங்கே இருக்கு பஸ் ஸ்டாண்ட். அங்கே காணலாம் கிடைக்குது. ஃபுட் சிட்டி இருக்கு. HNB பேங்க் இருக்குது. HNB பேங்க் எம்பத்தேகமா பெட்டர் நேஷனல் வங்கி அங்கே ஃபுட் சிட்டி எல்லாமே இருக்குது. ராகல் ஃபுட் சிட்டி. ஓகே, இதில் பாருங்கள், இது தம்புத்தேகமா இந்த கிளாக் டவர் பாருங்கள். வளைவு வட்ட பாதை. சரியா ரவுண்டா போர்டில் நிற்கிறோம். நேரையா? ஓகே ராஜு, பாருங்கோ. ஓகே, தம்புத்தேகமா அந்த நகர பகுதியும் மற்றும் ஏகேடி படித்த பாடசாலையும் வந்து இன்றைய நாளில் வந்து பார்க்க கிடைச்சிது. கொழும்புக்கு போயிட்டு வரைக்கில் இது சம்மந்தமாக ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடுவோம்னு சொல்லி தான் இந்த காணொளி. அது மட்டும் இல்லாமல் ஏகேடியோட வீட்டை போக முயற்சித்து நாங்கள் இன்னும் பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்களம் தெரியாது, எங்களுக்கு வந்து சகோதர மொழி தெரியாதுன்ற ஒரு காரணத்தினால அவருடைய வீட்டை போக இல்லைன்னா விசாரித்து கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 2 நாளில் இல்லாட்டி 3 நாளில் இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமா ஒரு ஆள் இருக்கார் சிங்களங்காய்ப்பர், அவரை கூட்டி கொண்டு தான் அவருடைய வீட்டை போகலாம்னு சொல்லி ஒரு ரை கொண்டு பண்ண போகிறேன். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்டா அந்த தம்பத்தேகமா அந்த நகர பகுதியும் ஓரளவுக்கு எடுக்கக்கூடியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாவுடைய பாடசாலையும் படித்த பாடசாலையும் வந்து எடுக்கக்கூடியமாக இருந்தது. இது சம்மந்தமாக பாருங்கள். முடிந்தால் அடுத்த காணொளியில் ஏகேடியில் வீட்டை போக முடியுமெண்டா போய் ஒரு காணொளி பதிவு கொண்டு போடுவேன் கண்டிப்பாக. இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு முயற்சி தான், ஆனால் அங்கே போக முடியாமல் போச்சுண்டா சிங்கள மொழி எங்களுக்கு தெரியாது. அதை விசாரித்து கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதால நான் அங்கே பக்கம் போக இல்லை. ஓகே, இந்த காணொளி பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு அழகான காணொளியில் நான் உங்களோட சந்திக்கிறேன். ஓகே, பாய்.